OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஓடிடி சினிமால இன்னைக்கு நம்ம பேச போற படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாகி இருக்கிற KO அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு மூவி. KOனா நாக் அவுட்னு நம்ம சொல்லுவோம். KO அந்த மீனிங் தான் அது ஆக்சுவலா. ஏன் அதை நாக் அவுட் நான் ஃபீல் பண்றேன்னா, KO நாக் அவுட் அப்படின்னா அந்த MMA ஃபைட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, சும்மா பாக்ஸிங் மாதிரி அடிச்சு கையில் அடிப்பாங்க, காலில் அடிப்பாங்க, எட்டு உதைப்பாங்க, அப்படி ஒரு அதான் MMA ஃபைட்டிங் நிறைய பார்த்துருப்பீங்க நீங்க. அந்த MMA ஃபைட்டர் தான் படத்தினுடைய கதாநாயகன். உண்மையிலே ஃபைட்டர் அவர் எப்படின்னா மனுஷன் ஒரு 6 அடி 6 அங்குலம் 6 6.4 6 இருப்பார். அஜானுபாகமான உருவங்க அப்பா. அந்த ஃபைட்டர்னா ரியல் ஃபைட்டர் அந்த மனுஷன். அந்த படத்துல நிறைய படம் நடிச்சிருக்காரு, அவர் பார்த்துருப்பீங்க. கேரல் கேன்ட்டு அவர் பேர். மனுஷன் ஒரு ஃபைட்டு படம் ஆரம்பிக்குது, ஒரு சண்டையில உள்ள பூந்து அடிக்கிறாரு, எதிராளி அடி தூக்கி போட்டு அடிக்கிறாரு பாருங்க. அடிச்சதுல அப்படியே தலை தரையில பட்டு அந்த ஸ்பாட்ல செத்து போயிடுறான். இவனோட சண்டை போட்ட ஆப்பனன்ட்டு இறந்து போயிடுறான். அப்படியே இவன் குற்ற உணர்ச்சியில நம்ம கதாநாயகன் கூனி குறுக்கிடுறான். ஒருத்தனுடைய சாவுக்கு நம்ம காரணம் ஆயிட்டமேன். அப்படி திரும்பி பார்த்தா அவனுக்கு சின்ன பையன், ஒருத்தன் செத்து போனவனுக்கு ஒரே ஒரு பையன் இருக்கலாம், ஒய்ஃபு, அவ விடோ ஆயிட்டா. அந்த சின்ன பையன் ஒரு 10-12 வயசு பையன், 5 வயசு பையன், விடல பையன் 5 வயசு வைங்களேன், அந்த பையன் இருக்கான். அந்த பையனை பார்க்கும் போதெல்லாம் இவனுக்கு அவனோட அப்பனை நான் கொண்டுட்டேனேன்றதுனாலே குற்ற உணர்ச்சியிலே அந்த ஃபைட்டிங்கே வாழ்க்கையை விட்டு ஒதுங்கிடுறான். இவன் வாழ்க்கையில் நான் ஃபைட்டே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த தொழிலே விட்டுட்டு இந்த ஊரை விட்டுட்டு போய் ஒதுங்கிடுறான். இந்த தொழில் வேணாடான்ட்டு. இப்படியாக காலம் கழிது குற்ற உணர்ச்சியிலே வாழ்ந்துட்டு இருக்கான். ஏதோ அந்த வேலை சின்ன சின்ன வேலையை செஞ்சுன்னு வாழ்க்கையை ஜீவிதம் பண்ணிட்டு இருக்கான். என்ன ஆயிடுதுன்னா, ஒரு காலகட்டத்துல அந்த பையனை ஒரு டீம் கடத்திடுறாங்க. இவன் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் டிடெக்டிவ் பண்றேன், நான் துப்பறி வேலை பண்றேன், அதை ஆர்வ கோளாறுல ஏதோ பண்றான். போலீஸ்க்கு இன்ஃபார்மரா இருக்கிறான் அந்த பையன். பெரிய ஒரு கும்பலை இவன் போட்டு கொடுக்குறான் பாருங்க. அந்த கும்பலுக்கு தெரிஞ்சு இவனை தூக்கிடுறாங்க. இவன் யாருக்கு இன்ஃபார்மரா இருக்கிறான்னா, ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் தான் இன்ஃபார்மரா இருக்கிறான். ஏதோ அவங்ககிட்ட சின்ன துப்பு கொடுக்குவோம், இவன் தான் கொடுத்தான்னு தெரிஞ்சவொன்னு அந்த டீம் இவனை தூக்கிடுது. இப்போ அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸர் ஒன்றும் பண்ண முடியல, ட்ரை பண்றாங்க. இப்போ அந்த அம்மாக்காரி என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்கிட்ட கேட்கறான், என் புருஷன் நீ சாவடிச்சுட்டு எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னியே, நீ அந்த பையன் சாவடிச்சிட்டான் இல்லையா, அவன் அப்பா, அந்த பையனோட அப்பாவை. அப்போ 10வது நாள் 5 நாள் படத்துல வருவான். அப்போ அந்த பையன் அடிச்சு தெத்துவான், எங்க அப்பாவை சாவடிச்சு இல்லை, நீ நல்ல மாதிரி ஏன்டா அவரும் தெத்தி விட்டுருவான். அப்ப எல்லாத்தையும் வெறுத்து போயிட்டு அவன் ஊரை போய் சேர்ந்துருவான், ஊரை விட்டு. அதுக்கப்புறம் தான் இது மாதிரி சம்பவம் நடக்கும்போது இப்போ அம்மாக்காரி கேட்பான், என் பையனை காணாமல் போயிட்டாங்க, நீ அட்லீஸ்ட் உனக்கு அந்த ஆத்மா நீ சொன்ன இல்லையா, நீ எனக்கு ஏதாவது நான் பண்ணுவேன், இப்போ நீ பண்ணி கொடு அப்படின்னு ஒன்று. அந்த பையனை தேடியும் நம்ம கதாநாயகன் போகிறான். பெரிய கேங் அது. அந்த கேங்லேருந்து பையனை போராடி கூப்பிட்டுட்டு வந்தானா இல்லையாங்கிறதான் படம். கூடவே இந்த லேடி போலீஸ் ஆஃபீஸர் வேற. ஆனா ஃபைட்டிங்னா படம் ஆக்ஷன் 100% ஆக்ஷன் பேக் மூவி தான். எல்லா படத்துலயும் சண்டை போடுறாங்க. ஒருத்தர் நம்ம பறந்து சண்டை போட்டோம் வச்சுக்க நம்புற மாதிரியா இருக்கும். அவன் 6 அடி 7 அடியில இருக்கான். அதான் 7 அடி அவன் இருப்பான், 120 கிலோ இருப்பான் போல இருக்கு. அப்படி ஏரியை தூக்கி அடிச்சா அவன் அடிக்கிற ஒரு அடியும் அப்படியே தத்துவமா இருக்கு. இவன் அடிச்சா இந்த சண்டை உண்மையா தாண்டா இருக்கும் நம்புற மாதிரி ஏற்படுது. அதுதான் பெரிய படத்தினுடைய பியூட்டியே. MMA ஃபைட்டர் சும்மா அப்படி அவன் எல்லா இடத்தும் வீட்டுக்குள்ள குனிஞ்சுதான் போக முடியும். அவ்வளவு 7 அடியில இருக்கிறான். அப்படி சுத்தி 2 பேர் தூக்கி போட்டான்னா பறந்து போய் விழுறான்னா உண்மையிலேயே பறந்து போய் தான் விழுவாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய பியூட்டியே. சண்டைகள் உண்மை என்று நம்ப வைக்கக்கூடிய அளவுக்கு கதாநாயகனுடைய உருவத் தோற்றம் இருப்பதால் அந்த சண்டையோடு நம்மளால அப்படியே ஒன்று இணைய முடியுது. அட சும்மா பறந்து அடிக்கிறாரு பேரு, அந்த டைலாக் வரவே வராது. இவன் பறந்து அடிக்கிறதே கிடையாது, இவன் அடிச்சா மத்தவெல்லாம் பறந்து போறான். அப்படி ஒரு படம். அதுல பியூட்டி என்னன்னா, படத்துல சின்ன அடல் கண்டென்ட் சின்ன 2-3 சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த போலீஸ் ஆஃபீஸரும் லேடி போலீஸ் ஆஃபீஸர் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண ஒரு இடத்துல ஹோட்டல்ல பேசுவாங்க. அந்த சீன் சூப்பரா இருக்கும். அப்படியே ரொமான்ஸ் கலந்து அப்படியே விலகி போற விஷயங்கள், அந்த லேடி ஆஃபீஸர் பேசுற விஷயம் கொஞ்சம் அடல் கண்டென்ட்டா இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்ல கெத்தா இருக்கும். அவன் நல்ல லேடி ஆஃபீஸர். அவன் ஏன்னா இவளுக்கு ஈக்குவலா அந்தமா சண்டை போடுற மாதிரிலாம் காட்டுவாங்க. தட் இஸ் ஓகே. கதாநாயகி 4 சண்டை போட்டு தானே ஆகணும். நான் மரத்தை சுற்றி அங்கே பாட்டு போட முடியாது, வீடு கிடையாது அந்த ஊர் படத்துலலாம். பட் டிப்பிக்கல் நார்மலான படம். ஃபைட்டிங் படம் முழுக்க ஃபைட்டிங். எல்லாருமே கருப்பர்கள், சும்மா அப்படியே இருட்டில் படம் சண்டை இருட்டிலே எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி தான்
கேங் வார், லைட்டிங் அதே மாதிரிங்க. போய் அவங்க மீட்டுறது வரைக்கும் அந்த சின்ன சின்ன பசங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, ஒரு ஒரு ஊர்லேயும் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், அடிப்பட்ட மக்கள், சமூகத்தினுடைய வெளிமல்லை மக்கள், அவங்களாம் எப்படி இந்த பசங்க கெட்டு போகிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்திருப்போம். ஒரு டைலாக் படத்தில் ஒன்று இருக்கும். அந்த பையன் வந்து எங்கள் அப்பா நீ சாவடிச்சிலடா, என்னை பார்க்க வராதடா படம் திருத்தி விடுவான், நீ ஏன்டா என்னை காப்பாற்ற வந்த, உன்னை யார் இங்கே வர சொன்னதுன்னு கேட்கும் பொழுது அப்போ ஒரு டைலாக் பேசுவாங்க. இந்த பாரு, ஒரு தந்தையை இழந்த ஒரு ஆம்பளை பையன் எப்படி தருதலையாக போயிடுவான்றது எனக்கு தெரியும். நான் அது மாதிரி இருந்தவன் தான். சின்ன வயசுல எங்கள் அப்பாவை நான் இழந்தேன், அதனால வாழ்க்கையை தடங்கட்டு போயிட்டுனா, அதுக்கப்புறம் தான் என்னோட கோவத்தெல்லாம் நான் ஒன்றா சேர்த்து இந்த ஃபைட்டிங்கில் இறங்கி தான் நான் இன்னைக்கு ஆனேன். பட் உன்னுடைய அப்பா சாவுக்கு நான் காரணமாயிட்டேன், நீ அது மாதிரி என்ன மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உன்னை காப்பாற்ற கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த சொல்கிற சீன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது உண்மையும் கூட. அப்படி ஒரு சீன். படம் முழுக்க நல்ல ஆக்ஷன், அருமையாக இருக்கும் படம். சண்டை, சின்ன படம் தான், இங்கிலீஷ் படத்துக்கே. அது ஃப்ரெஞ்சு படம், அது சப்டைட்டில்லாம் இருக்குது இங்கிலீஷ். அந்த படத்துக்கு ஒன்றுனா 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் படம், 2 அவ்வளோதான். நச்சுன்னு இருக்கும் படம். ஃபைட்டிங்ஸ் ஒன்று இருக்கும், சுபமான கிளைமேக்ஸ். பெருசாக மாற்றலாங்க, என்ன கிளைமேக்ஸ் மாறி கொடுக்க முடியும்? அவங்க எப்படி மீட்டுக்கிட்டு வந்தாங்கிறதான் படம். கண்டிப்பாக ஒரு ட்ரிப் பார்க்கலாம். ஆக்ஷன் பேக் மூவினா ரியல் ஆக்ஷன் பேக் மூவி. அதுவும் அந்த லொக்கேஷன்ஸ்லாம் பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸ் எடுத்துருப்பாங்க. அது ஃப்ரெஞ்ச் மூவி. ஃப்ரெஞ்சுலேயும் பெல்ஜியத்துலேயும் மாற்றி மாற்றி எடுத்துருக்குறாங்க. பெல்ஜியத்தினுடைய அழகு, ஃப்ரெஞ்சினுடைய அழகு, கார் சேசிங்கு, வில்லன்களுடைய இது, துப்பாக்கி சண்டை, பேரிங்கி சண்டை, எதிர்பார்க்குற எல்லாமே ஒரு ஆக்ஷன் படத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்கக்கூடிய படம் தான் இந்த படம். KO நாக் அவுட். கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ரசிகர்களை தன் சண்டை காட்சிகளாக நாக் அவுட் பண்ணக்கூடிய படம் தான் அது. ஜாலியாக ஒரு பார்க்கலாம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி இருக்க படம் ஃப்ரெஞ்ச் மூவி KO, தட் இஸ் நாக் அவுட். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட சந்திக்கிறேன். டில் தென் see you, bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.